பகவத்கீதை வகுப்புக்கு வந்திருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நம்மளுடைய 2025 தொடங்கியாச்சு, புது வருஷம் தொடங்கியாச்சு, ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து இதான் முதல் கிளாஸ், பகவத்கீதை கிளாஸ் நம்மளுடைய ஆன்லைன்ல. ஓகே, அதனால இந்த வருஷம் 2025 வருஷம் வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் கிருஷ்ண பக்தியில ஒரு நல்ல ஒரு ஊக்குவிக்கிறதாக, அதாவது நல்ல ஒரு நம்மளுக்கு கிருஷ்ண பக்தியில பயிற்சி செய்யறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக அமையும், ஓகேங்களா? அப்போ வந்து இந்த 2025 வந்து நம்ம வந்து பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எப்படின்னாக்கா, நம்ம வந்து இருக்கிற இந்த 2025 வந்து நம்ம வந்து பகவானுடைய பக்தி சேவையில இருந்து, பக்தரோட சங்கத்துல இருந்து நாம ஜபம் பண்ணி பகவானுக்கு சேவை செஞ்சு இந்த 2025 வந்து நம்ம கடந்து செல்லணும், ஓகேங்களா? அப்ப எல்லாரோட சார்பாகவும் நம்ம வந்து ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோபால்ஜி கிட்ட நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம், பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதாவது 3 வாட்டி ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லிட்டு நம்ம வந்து இன்றைக்கு பகவத்கீதை கிளாஸை வந்து நம்ம ஆரம்பிக்கலாம், ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோபால் ஜி கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. அனைத்து பக்தருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பகவானுடைய விஷயங்கள் கேட்கறதுக்காக வந்துட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி, சந்தோஷம். தொடர்ந்து வந்து நம்ம பகவத்கீதை அத்தியாயம் 13 நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதுல வந்து பகவான் என்னென்ன சொல்றாங்க, தொடர்ந்து வந்து நம்ம முன்ன வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். அதாவது சேத்திரம், உடல்னா என்னது, சேத்திரஜன் அதாவது உடலை அறிபவன் யாரு, இதை பத்தி தான் பகவான் வந்து நிறைய பேசியிருக்கிறாரு. பிரபாதரோட விளக்கங்கள் நம்ம பார்த்தோம், அருமையான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. இப்போ தொடர்ச்சியாக இன்றைக்கு வந்து டெக்ஸ்ட் 20 பார்க்க போறோம், ஓகேங்களா? சாப்டர் 30 டெக்ஸ்ட் 20 பார்க்க போறோம். ஓகே, இயற்கையும் அனுபவிப்போனும் ஒரு உணர்வும். ஓகே, பிரகிருதிம் புருஷ சைவ வித்யநாதி உபௌ அபிஹி விகாரஸ்ச குணம்ஸ்சைவ வித்தி பிரகிருதி சம்பவான். ஜட இயற்கையும் உயிர்வாளிகளும் ஆரம்பமற்றவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களது மாற்றங்களும் ஜட குணங்களும் ஜட இயற்கையின் உற்பத்தி பொருட்களே. நம்ம இந்த 20வது ஸ்லோகம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முந்தைய ஸ்லோகம் 19 அதுல கிருஷ்ணர் என்ன சொன்னாரு, அதுல என்னத்தை விளக்கினாரு, அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்க வரலாம், சரிங்களா? டெக்ஸ்ட் 90 19 பகவான் என்ன சொன்னாரு பார்க்கலாம். இது க்ஷேத்ரம் ததா ஞானம் ஞேயம் க்ஷேத்ரம் சமாஷதஹ மத்பக்தா யதத் விஜ்ஞாய மத்பாவா வயோ பவத்யதேஹே. அதாவது என்ன சொல்றாருன்னா, இவ்வாறாக செயல்களின் களம், உடல், க்ஷேத்திர, அறிவு, ஞானம், அறியப்படும் பொருள், நேயம் ஆகியவை சுருக்கமாக என்னால் விவரிக்கப்பட்டன. எனது பக்தர்கள் மட்டுமே இவற்றை முழுமையாக புரிந்து கொண்டு எனது இயற்கையை அடைய முடியும். பகவான் எவ்வளவு அருமையா சொல்லியிருக்கிறார். அதாவது இதுக்கு முந்தைய ஸ்லோகத்தெல்லாம் சொன்னார்ல, அதாவது இந்த உடலை பத்தி, அதாவது கஷேத்திரஜ, அப்புறம் இதெல்லாம் யார் தெரிஞ்சுக்க முடியும் அதான் சொன்னார்ல. இங்க வந்து அழகா சொல்லியிருக்கிறாரு பாருங்க, எனது பக்தர்கள் மட்டுமே முழுமையாக புரிந்து கொண்டு எனது இயற்கையை அடைய முடியும். அதாவது எனது பக்தர்கள் மட்டும்தான் யார் வந்து இந்த கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கிட்டாங்களோ, இந்த கிருஷ்ணா கான்சியஸ்ல வந்துட்டாங்களோ, அதாவது வந்துட்டு இருக்கிறாங்களோ, ஆரம்ப காலத்துல இருக்கிறாங்களோ, அவங்க தான் இந்த புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய இயற்கையை அடைய முடியும்னு சொல்றாரு பாருங்க. என்னுடைய இயற்கைனா கோலோக பிருந்தாவன், பகவான் கோலோக பிருந்தாவன். இந்த போட்டோல் தெரியுது பார்த்தீங்களா, பகவான் இருக்கிறாரு பாருங்க. பக்கத்துல வந்து
நிறைய உடல்கள் மாறுது பாருங்க, உடல்கள் மாறுது. அதுக்கு மேல பகவான் காட்சி அளிக்கிறாரு பாருங்க, அவருடைய கோலோக தாமத்தில். அங்க நம்ம சென்று அடைய முடியும்னு சொல்றாரு பாருங்க. யார் ஒருத்தர் இந்த கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்கதான் வந்து என்னுடைய இயற்கையை அடைய முடியும்னு சொல்றாரு. அப்ப கிருஷ்ண உணர்வு இல்லாதவங்க இதை அடைய முடியாதா அப்படி கேட்டோம்னா அடைய முடியும். இப்ப அதுக்கான நம்ம வந்து அந்த பாதையில வரணும். அதாவது நம்ம வந்து சாண்டிங் பண்ண ஆரம்பிக்கணும், பக்தரோட எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். சரிங்களா? ஸ்லோலி நம்ம கிருஷ்ணர் பக்தர்களோட சம்பந்தத்துல வரணும். அப்படி வந்தாதான் நம்ம வந்து இதெல்லாம் புரிஞ்சு கொள்ள முடியும்னு சொல்றாரு. ஓகே, அப்ப இன்றைக்குள்ள ஸ்லோகத்துல கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாருனாக்கா, இந்த ஸ்லோகத்துல பதம் 20ல ஜட இயற்கை, ஆத்மா மற்றும் பரமாத்மா பற்றி விளக்குறாரு. ஜட இயற்கை அதாவது மெட்டீரியல் நேச்சர், ஆத்மா அண்ட் பரமாத்மா, இதை பத்தி விளக்குறாரு. அது அவங்களுடைய தன்மை என்னது, அவங்க எப்படி வந்து அதாவது எப்படி அவங்களுடைய படைப்பு எப்படி அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஜட இயற்கையும் உயிர்வாழ்களும் ஆரம்பமற்றவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களது மாற்றங்களும் ஜடத்தின் குணங்களும் ஜட இயற்கையின் உற்பத்தி பொருள்களே சொல்றாரு. சரிங்களா? அப்ப இந்த பர்பட்லயே வந்து சில பொறுப்பாளர் வந்து அருமையான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அப்ப ஒரு இடத்துல என்ன சொல்றாருனாக்கா, பொறுப்பாளர் செயல்களின் களமாகிய உடல் ஜட இயற்கையினால் ஆனது. உடலை பெற்று அந்த உடலின் செயல்களை அனுபவித்துக் கொண்டுள்ள தனிப்பட்ட ஆத்மா புருஷா அல்லது ஜீவாத்மா எனப்படுகிறான். அதாவது வந்து இந்த செயல்களின் களம், அதாவது ஏற்கனவே நம்ம விளக்கி இருக்கோம், அது வந்து நம்ம ஒண்ணு வாட்டி நம்ம வந்து பார்க்கலாம். செயல்களின் களம்னா வந்து இந்த உடலை குறிக்கி, புரியுதுங்களா? செயல்களின் களம்னா இந்த உடல், அதான் வந்து கஷேத்திரம்னு சொல்லுவாங்க. கஷேத்திரம்னா இந்த உடல், கஷேத்திரஜ்ஞானா வந்து ஆத்மா ஜீவாத்மா குறிக்கும். அப்ப இந்த செயல்களின் களமாகிய உடல் ஜட இயற்கையினால் ஆனது. இந்த உடலை வந்து ஜட இயற்கையினால் ஆனதுன்னு சொல்றாரு. அதாவது மெட்டீரியல் நேச்சரால ஆனது, மெட்டீரியலான மூலப்பொருட்கள் அதாவது எலமெண்ட்ஸ், இந்த மெட்டீரியலான எலமெண்ட்ஸை கொண்டு செய்யப்பட்டது இந்த உடல்னு சொல்றாரு. புரியுதுங்களா? அப்போ உடலை பெற்ற அந்த உடலின் செயல்களை அனுபவித்துக் கொண்டுள்ள தனிப்பட்ட ஆத்மா புருஷான்னு சொல்லப்படுது. இந்த உடல் வந்து மெட்டீரியல் திங்ஸால் ஆனது. இந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஆத்மா வந்து புருஷான்னு சொல்றாங்கன்னு சொல்றாரு. புருஷான்னு என்ன அர்த்தம்னாக்கா அனுபவிப்பவன் அர்த்தம். புரியுதுங்களா? புருஷா மீன்ஸ் அனுபவிப்பவர். அதனாலதான் பகவானுக்கு வந்து பல பேர் இருக்கு பாருங்க. நம்ம வந்து புருஷன் சொல்றாங்க, நம்ம வந்து ஜீவாத்மா, நம்ம வந்து புருஷன் சொல்றாங்க. ஏன்னா நம்ம இந்த உடலை மட்டும்தான் தெரிஞ்சு கொள்ள முடியும். புரியுதுங்களா? நம்ம வந்து குறிப்பிட்ட நம்ம வாழக்கூடிய இந்த உடலை மட்டுமே அதை பத்தி நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். ஆனா பகவான் வந்து பரம புருஷான்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? பகவான் வந்து பரம புருஷான்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம புருஷோத்தமன்னு சொல்லுவாங்க, ஆதி புருஷான்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிருஷ்ணர் தான் வந்து எல்லா உடலையும், அதாவது மனித உடல் மட்டும் கிடையாது, இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசி உடல்களையும், தேவர்களோட உடலையும், அனைத்து விதமான தாவரங்கள், செடி கொடிகள், மலைகள், பிராணிகள், எல்லா உடலையும் பகவான் தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் பகவான் வந்து புருஷோத்தமன் சொல்றாங்க, ஆதி புருஷன் சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த ஜட உடல் வந்து எதால் ஆனதுன்னு சொன்னாரு? பௌதிக மூலப்பொருட்களான ஆனது சொன்னாரு. ஓகேங்களா? இந்த ஜட இயற்கையை வந்து ஜட இயற்கையும் பௌதிக மூலப்பொருட்களால் ஆனதுதான். அது வந்து பின்னாடி நான் வந்து விளக்குறேன். ஓகேங்களா? அப்ப வந்து ஜீவாத்மா சொன்ன, ஜீவாத்மா வந்து புருஷா. ஆனா ஜீவாத்மா இந்த ஒரு உடலை மட்டும் தெரிஞ்சு கொள்ள முடியும். ஆனா பகவான் வந்து புருஷோத்தமன், ஆதி புருஷா. அவர் வந்து எல்லா உடல்களையும் தெரிஞ்சு கொள்வார். அப்ப இந்த உடல்ல வந்து நம்ம இந்த உடல்ல 2 பேர் வசிக்கிறாங்கன்னு சொல்றாரு.
அறிபவர்கள் ஒருவன், மற்றொருவன் பரமாத்மா. ஒண்ணு வந்து ஜீவாத்மா இருக்கு, ஒண்ணு வந்து பரமாத்மா இருக்கிறாரு நம்ம இந்த உடல்லையே, எல்லா உடல்லையும். சரிங்களா? அது எந்த உடலா இருந்தாலும் சரி, மீன் உடலா இருந்தாலும் சரி, பூச்சி உடலா இருந்தாலும் சரி, செடிகள் கொடிகள் எதுவா இருந்தாலும் சரி, பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் அந்த உடல்ல இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அப்ப இப்போ வந்து ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் பரமபுருஷ பகவானின் வெவ்வேறு தோற்றங்கள். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வந்து பகவானுடைய வெவ்வேறு தோற்றங்களாக கருதப்படுதுன்னு சொல்றாங்க. எப்படின்னாக்கா ஜீவாத்மா வந்து பகவானுடைய சக்தி. எப்படின்னாக்கா உதாரணத்துக்கு இப்ப ஒரு நெருப்பு கொளுத்துறோம்னா, இப்போ ஒரு மேட்ச் பாக்ஸ் கொத்திப்பட்டி கொளுத்துறோம்னா அதுல இருந்து நெருப்பு வரும் பாருங்க. அதுல இருந்து நெருப்பு வரும்போது ஒரு தீப்பொறி கிளம்ப பாருங்க, ஸ்பார்க் வரும் பாருங்க. அந்த ஸ்பார்க் தான் வந்து, அந்த தீப்பொறி தான் வந்து இந்த ஜீவாத்மா. புரியுதுங்களா? அந்த ஸ்பார்க் தான் வந்து இந்த ஜீவாத்மா. அந்த நெருப்பு வந்து கிருஷ்ணருக்கு ஒப்பிடுறாங்க. கிருஷ்ணர் தான் அந்த நெருப்பு. அந்த நெருப்புல இருந்து வரக்கூடிய சின்ன பொறி தான் வந்து ஜீவாத்மா. அது மட்டும் இல்லாம இன்னொரு உதாரணம் என்னதுனாக்கா, சூரியன் இருக்கு, சூரிய தேவர் இருக்கிறார். இப்ப சூரிய தேவர்கிட்ட இருந்து அதுல இருந்து ஒளி வருது பாருங்க. அந்த சூரிய தேவர் தான் வந்து அந்த ஒளி, அதுல இருந்து வரக்கூடிய இந்த ஜுவாலை சொல்லுவாங்க, அந்த வெளிச்சம்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஜீவாத்மாக்க குறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்ப பகவான் வந்து என்ன சொல்ற வந்து ஆத்மா வந்து பகவானோட சக்தி, பரமாத்மா வந்து அவருடைய உண்மையான ஒரு சுரூபம் சொல்றாங்க. புரியுதுங்களா? ஏன்னா பகவான் வந்து பல விதமாக பிரிஞ்சிருக்கிறாரு. அதே போல பரமாத்மாவுக்கும் நமக்குள்ள இருக்கிறாரு. அதனாலதான் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வந்து பகவானுடைய வெவ்வேறு சக்தின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப ஜீவாத்மா வந்து சொன்ன மாதிரி இந்த ஒரு உடலை மட்டும்தான் அவர் வந்து தெரிஞ்சு கொள்ள முடியும். ஆனா பரமாத்மா வந்து இந்த எல்லா உடலையும் தெரிஞ்சு கொள்றாரு. அப்ப இந்த ஜட இயற்கையில வந்து ஆத்மா கிட்ட வந்து பரமாத்மா வந்து எப்பயுமே இருந்துகிட்டு தான் இருக்கிறாரு. புரியுதுங்களா? அப்ப அதனாலதான் நம்ம பார்ப்போம் பாருங்க. இப்ப ஜட இயற்கையில வந்து வந்து நம்ம ஜட இயற்கைன்னு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜட இயற்கைன்னு சொல்றோம்னா, இந்த ஜட இயற்கைன்னா என்ன? இந்த ஜட இயற்கை வந்து எப்படி படைக்கப்பட்டது, இந்த ஜட இயற்கையினோட மூலக்கூறுகள் என்னது நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அது தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து அடுத்து நம்ம விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஜட இயற்கை வந்து எப்படி படைக்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம வந்து சில விஷயங்களை பார்க்கலாம். ஜட இயற்கையை பத்தி வந்து பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. ஜட இயற்கை வந்து எப்படிப்பட்டது, அதனுடைய படைப்புகள் எப்படி, அதனுடைய மூலக்கூறுகள் என்னதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல பகவத்கீதை 7.4 7.4 தான் இருக்கு. 7.4 இந்த ஜட இயற்கையை பத்தி பகவான் வந்து விளக்கியிருக்கிறார். அதாவது என்ன ஆகுதுனாக்கா, பூமி ரபோ அனலோ வாயோ கம் மனோ புத்திரேவச்சஹ அகங்காரம் இதயம் மே பின்ன பிரகிருதி அஷ்டதா. இந்த ஜட இயற்கையை வந்து பகவான் வந்து விளக்குறாரு. என்ன விளக்குறாருனாக்கா, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மனம் புத்தி அகங்காரம் இந்த 8 சேர்ந்தே எனது பிரிந்த ஜடசக்திகளாகும். ஜடசக்தி வந்து பகவானுக்கிட்ட இருந்து பிரிஞ்ச ஒரு சக்தி. ஆனா இதுவும் வந்து பகவானோட சக்தி தான் சொல்றாரு. அப்ப அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு நம்ம பார்த்துடலாம். இந்த ஜட இயற்கை வந்து அதுல என்னென்ன மூலக்கூறுகள் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் வந்து பகவான் படைக்கிறாரு அப்படின்னு பார்த்துடலாம். அது வந்து நான் வந்து வரிசை சொல்லிட்டு வரேன். நம்ம வந்து ஏற்கனவே கேட்ட விஷயங்கள் தான், இருந்தாலும் இன்னொரு வாட்டி தெரியாதவங்களுக்கும் இது வந்து போய் சேரணும். அதுதான் வந்து நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கு பாருங்க. அதாவது மொத்தம் வந்து 24 விஷயங்களை வந்து பகவான் வந்து இந்த ஜட இயற்கையை படைக்கிறதுக்காக பயன்படுத்துறாரு. மொத்தம் 24.
என்னதுனாக்கா 5 விஷயங்கள் பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஓகேங்களா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதம். இது பயன்படுத்துற விஷயம். இரண்டாவது வந்து அதுல இந்த 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 உலகத்தை படைக்கிறதுல அந்த பஞ்சபூதங்களை படைச்சார்ல, அந்த பஞ்சபூதங்கள்ல வந்து ஒவ்வொரு விஷயங்களும் பகவான் வந்து ஆட் பண்றாரு. அதாவது இந்த இந்த பஞ்சபூதங்கள் எப்படி வாழ்றது, இந்த ஜடை எப்படி வாழ்றது, அப்ப அதுக்கான மூலப்பொருள் வந்து பகவான் சொல்றாரு. இரண்டாவது வந்து மனம், புத்தி, அகங்காரம். மனம், புத்தி, அகங்காரம் இது படைக்கிறாரு. மூணாவது வந்து வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்கள். இரண்டாவது வந்து 5 கர்ம இந்திரியங்களை பகவான் வந்து படைக்கிறார். 5 கர்ம இந்திரியங்கள், ஒர்க்கிங் சென்சஸ். அதாவது கை, கால், பேச்சு, மலம் கழிப்பது, ஜலம் கழிப்பதுன்னு சொல்லுவாங்க. கர்ம இந்திரியங்கள் இதெல்லாம் வந்து ஒர்க்கிங் சென்சஸ். அதாவது ஒவ்வொரு ஜீவாத்மா வந்து இந்த உடல்ல, அதாவது இந்த உடல்ல எடுத்து வரும்போது அந்த உடலுக்கான அந்த விஷயங்கள், செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து பகவான் வந்து படைக்கிறார். அதாவது கை, கால், பேச்சு, மலம் கழிப்பது, ஜலம் கழிப்பது, இந்த விஷயங்கள் ஒர்க்கிங் சென்சஸ் சொல்லுவோம். 5வது வந்து ஞான இந்திரியங்கள் சொல்லுவோம், நாலேஜ் சென்சஸ். நாலேஜ் சென்சஸ் வந்து கண்ணு, அப்புறம் காது, மூக்கு, அப்புறம் நாவின் சுவை, அப்புறம் தொடுதல், அதாவது தோல் சொல்ற. அப்புறம் ஞான இந்திரியங்களோட 5 நோக்கங்கள். அதாவது வந்து 5 நாலேஜ் சென்சஸ் சொன்னல, அந்த சென்சஸோட நோக்கம் என்னது, அதனுடைய செயல்பாடு என்னது அதை சொல்றாரு. அதாவது கண்ணால வந்து பார்க்கிறோம்னு சொல்றாரு. ஓகேங்களா? காதால வந்து விஷயங்களை கேட்கிறோம்னு சொல்றாரு. மூக்கை வச்சு நம்ம ஒரு வாசனையை தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்றாரு. அப்புறம் நாக்கை வச்சு நம்ம டேஸ்ட் உணர்றோம்னு சொல்றாரு. அப்புறம் தொடுதல், இந்த தோல் மூலியமா வந்து நம்ம ஒரு விஷயங்களை தொட்டு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து மனம், புத்தி, அகங்காரம் இதை படைக்கிறார். இதெல்லாம் படிச்சிட்ட பிறகுதான் கடைசியா வந்து அவ்யக்தம் சொல்லுவாங்க. அவ்யக்தம்னா வந்து முக்குணங்களை வந்து பகவான் வந்து படைக்கிறார். புரியுதுங்களா? அப்ப இந்த கடைசியா இந்த முக்குணங்களை வைக்கிறதுனாலதான் இந்த மொத்த ஜட இயற்கையும் வந்து அதோட வேலையை தொடங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்றாரு. புரியுதுங்களா? மொத்தம் வந்து 25 இருக்கும், 24 இருக்கும். அப்ப பகவான் வந்து இந்த ஜட இயற்கையை படைக்கிறதுக்கு வந்து இந்த 24 விஷயங்களையும் பயன்படுத்துறாரு. புரியுதுங்களா? அதனாலதான் வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு தாயோட வயிற்றுல இருந்து பிறக்கும் பொழுது அது வந்து வயிற்றுக்குள்ள வந்து இருக்கும் போதே வந்து என்ன சொல்லணும்னாக்கா, பகவானே நான் வந்து வெளி வந்தோன்னு உங்களைதான் வந்து நான் பிரார்த்தனை செய்வேன், உங்களைதான் நான் வந்து பூஜை பண்ணுவேன், அப்படிதான் வந்து பகவான் கிட்ட பேசணும். ஆனா அந்த எப்ப தாயினுடைய கர்ப்பத்துல இருந்து வெளி வந்தோன்னு அழுவுது பாருங்க, அது என்ன அர்த்தம்னாக்கா, அப்போ வந்து அந்த ஜட இயற்கை வந்து அந்த குணங்கான வலையை போட்டு அந்த ஆத்மாவை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஆனாதான் மாயாதேவி, துர்காதேவி வந்து ஒரு ஸ்லோகம் வரும், குணநிகட ஜாலகி கலையஜின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த குணனா இந்த முக்குணங்கள், இந்த முக்குணங்களை போட்டு இந்த ஜீவாத்மாவை மாயாதேவி பிடிச்சிருவாங்க. புரியுதுங்களா? அதனாலதான் குழந்தை வந்து வெளி வந்து அழுவ ஆரம்பிக்கும். அது ஸ்டார்ட் பண்ணுது, அப்பதான் ஸ்டார்ட் பண்ணுது பாருங்க. அதுதான் வந்து அந்த முக்குணங்களோட தாக்கம்னு சொல்றாரு. ஓகேங்களா? அப்ப இதுதான் வந்து இந்த ஜட இயற்கையினுடைய அந்த செயல்பாடுகள். ஏன்னா ஜட இயற்கை வந்து பகவானுடைய சக்தி தான், அது வந்து வேற ஒரு ஏதோ விஷயம் கிடையாது. புரியுதுங்களா? எப்படி ஜீவாத்மாக்கள் வந்து பகவானோட சக்தியோ அதே போலதான் வந்து இந்த ஜட இயற்கை பகவானோட சக்தி. புரியுதுங்களா? அப்ப உயிர்வாளிகளும் அப்படிப்பட்டவர்கள். இருப்பினும் உயிர்வாளிகள் உயர் சக்தியை சேர்ந்தவர்கள். உயிர்வாளிகள் ஜட இயற்கை இருந்தது இந்த பிரபஞ்ச தோற்ற முன்பு இருந்தவை. கோப்பட்ல அழகா சொல்றாரு பாருங்க புரோபாதரு, உயிர்வாளிகளும் அப்படிப்பட்டவர்களே, இருப்பினும் உயிர்வாளிகள் உயர்ந்த சக்தியை சேர்ந்தவர்கள். உயிர்வாளிகள் ஜட இயற்கை,
உயிர்வாளிகளும் ஜட இயற்கையும் இந்த பிரபஞ்ச தோற்றுவதற்கு முன்பே இருந்தவை. உயிர்வாளிகள் அதாவது ஜீவாத்மாவும் இந்த ஜட இயற்கை வந்து இந்த தோற்றத்துக்கு, அதாவது இந்த உலகம் படைக்கிறதுக்கு முன்னாடியே இருக்குன்னு சொல்றாரு. அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுனாக்கா, ஒரு சின்ன பிள்ளை வந்து அது வந்து சின்னதா ஒரு வீடு கட்டுக்கிறீங்க, மணல் வீடுன்னு சொல்லுவாங்களா, மண்ணில் வீடு கட்டுறோம். இப்போ நம்ம கடற்கரை ஓரம்லாம் போனோம்னாக்கா பிள்ளைங்க வந்து அந்த மணலை வச்சு அந்த கல்லெல்லாம் வச்சு ஏதாச்சும் ஒரு வீடு மாதிரி கட்டுவாங்க பாருங்க. நம்ம பார்த்துருக்கோம், படங்கள்லாம் பார்த்துருக்கோம், நம்ம நேரடியாக கூட கடல்லாம் பார்த்துருக்கோம். அது பார்த்தீங்கன்னாக்கா அங்க உள்ள கல்லுங்களோ, அதாவது சிப்பியோட ஓடுகளோ வச்சு என்னமோ கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு அலை வேகமா வந்துச்சுன்னா அந்த அலையில அடிச்சு எல்லாமே ஓடி போயிடும். ரைட்டா அடிங்க, நம்மலாம் பார்த்துருக்கோம். இல்லைன்னா அவங்களே வந்து அது நல்லான்னு சொல்லிட்டு மறுபடியும் உடைச்சிட்டு புதுசா அவர் கட்டுவாங்க. ஆனா அவங்க உடைச்சாங்கள அந்த வீடு வந்து காணாம போச்சா? இல்ல, அது அங்கேயேதான் இருக்கு. என்ன, அது அந்த மண்ணோட மண்ணா கலந்துருச்சு. ஆனா அந்த மண்ணை வச்சு மறுபடியும் கட்ட முடியும். புரியுதுங்களா? அவங்க கட்டின வீடு வந்து அது வந்து காணாம போல, அந்த மண்ணால செஞ்ச விஷயம் வந்து காணாம போல, அது வந்து உருவம் தான் மாறி இருக்கு தவிர அந்த விஷயம் வந்து காணாம போல, அந்த விஷயம் வந்து அங்கேயேதான் இருக்கு. அதேதான் வந்து பகவான் இங்க சொல்றாரு. இந்த ஜட இயற்கை வந்து இதற்கு முன்னாடியே தோன்றாம இருந்திருக்கு, இதுக்கு முன்னாடியே இருக்கு. ஆனா சில காலங்கள் வந்து மறைஞ்சி இருக்கு. அப்ப நேரம் காலம் வரும்போது பகவானால மறுபடியும் படைக்கப்படுது. என்னது? இந்த ஜட இயற்கை அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? அதே போலதான் வந்து இந்த ஜீவாத்மா வந்து எப்பயுமே பகவான் கிட்ட இருக்குது. அது நேரம் காலம் அதனுடைய கருமை வினை வரும்போது மறுபடியும் இந்த உலகத்துல படைக்கப்படுதுன்னு சொல்றாரு. அப்ப ஜட இயற்கை வந்து அதாவது அருமையான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னதுனாக்கா, ஜட இயற்கையானது பரம புருஷர் பகவானான மகாவிஷ்ணுவில் லயித்திருந்தது. தேவைப்படும் போது மகத்தத்துவத்தின் உதவியுடன் தோற்றுவிக்கப்படுகிறது. அதுபோல உயிர்வாளிகளும் அவர்கள் இருந்தவர்களே. அவர்கள் கட்டுண்டிருப்பதால் பரம புருஷருக்கு தொன்றாட்ட விரும்புவதில்லை. இதனால் அவர்கள் ஆன்மீக உலகிற்கு நுழைய அனுமதிக்கப்படுவதில்லை. அருமையா சொல்லிக்கிறாரு சில பிரபாத்து. அதாவது ஜட இயற்கை, சொன்ன மாதிரி ஜட இயற்கை வந்து பரம புருஷர் பகவானான மகாவிஷ்ணுவுல லயித்திருக்குன்னு சொல்றாங்க. மகாவிஷ்ணுவ லயித்திருக்குனாக்கா என்ன அர்த்தம்னாக்கா, இந்த ஜட இயற்கை வந்து மகாவிஷ்ணு கிட்டே வருது. மகாவிஷ்ணுனா என்ன, யாருனாக்கா நம்மளுக்கு வந்து 3 விஷ்ணுக்கள் இருக்கிறாங்க. நம்ம வந்து ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம். அதாவது புருஷ அவதாரத்துல 3 விஷ்ணுக்கள் சொல்லப்படுறாங்க. அதாவது காரணவதக சாய் விஷ்ணு, கர்ப்பவதக சாய் விஷ்ணு, க்ஷீரவதக சாய் விஷ்ணு. அப்ப இந்த மகாவிஷ்ணு சொல்றாரு, அந்த மகாவிஷ்ணு யாருனாக்கா காரண உதக சாய் விஷ்ணு. காரண உதக சாய் விஷ்ணுனா வந்து அந்த இயற்கை, அதாவது இந்த பிரபஞ்சங்களை படைப்பா இருப்பாருங்க. அவர் தோல்ல இருந்து நிறைய பபல்ஸா வெளியே இருப்பாருங்க. சுத்தி வந்து ஒண்ணுமே இருக்காது. அந்த பபல்ஸ் மாரி அவரோட உடல்ல இருந்து வெளியாகும். அதான் வந்து காரண உதக சாய் விஷ்ணு. அவர்கிட்டே தான் வந்து எல்லாமே வெளியாகுது. இப்ப கர்ப்பவதக சாய் விஷ்ணு கிட்டே தான் வந்து அந்த பால் கடல் படிச்சிருப்பாரு பாருங்க. அவருடைய தொப்புல வந்து தாமரைக்கு தண்டு வரும். அந்த தண்டு மேல பிரம்மதேவர் உட்காந்துருப்பாரு. அப்ப அதுதான் வந்து கர்ப்பவதக சாய் விஷ்ணு. க்ஷீரவதக சாய் விஷ்ணு வந்து ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளேயும் பரமாத்மாவாக போறாரு பாருங்க. அதுதான். அப்ப இந்த சொல்றக்கூடிய மகாவிஷ்ணு யாருனாக்கா காரண உதக சாய் விஷ்ணு. அந்த விஷ்ணு கிட்டே தான் வந்து எல்லாமே அடங்கி இருக்குன்னு சொல்றாரு. தேவைப்படும் போது அந்த காலகட்டங்கள் வரும்போது பகவான் கிட்ட இருந்து மறுபடியும் அது வெளியாக்கப்படுதுன்னு சொல்றாரு. புரியுதுங்களா? அப்ப தேவைப்படும் போது மகாதத்துவத்தின் உதவியுடன் அது தோற்றுவிக்கப்படுது. அதே போல் உயிர்வாளிகளும் அவரில் இருந்தவர்களே. அவர்கள் கட்டுண்டிருப்பதால் பரமபுருஷருக்கு தொன்றாட்ட விரும்புவதில்லை. இதனால் அவர்கள் ஆன்மீக உலகத்துக்கு நுழைய அனுமதிக்கப்படுவதில்லை. நம்மளாம் வந்து கட்டுண்ட ஜீவாத்மாக்கள் சொல்லுவோம்.
ஆச்சாரியர்கள் வந்து நம்மள கட்டுண்ட ஜீவாத்மாக்கள் சொல்றாங்க. ஏன்னாக்கா நம்ம வந்து பகவான் கிட்டேந்து நம்ம விலகி வந்ததுனால நம்மளாம் வந்து இந்த உலகத்துல இங்க உள்ள சுக போகங்களை அனுபவிச்சுக்கிட்டு இங்க உள்ள இன்ப துன்பங்கள்ல நம்ம வந்து பாதிப்பாடிக்கிட்டு நம்ம வந்து இப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து பகவானை மறந்துட்டோம். அதனாலதான் நம்ம வந்து கட்டுண்டு ஜீவாத்மாக்கள் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? நம்ம வந்து சில உதாரணங்களை பார்க்கலாம். நம்ம வந்து சில காலங்கள் வந்து சந்தோஷமா இருப்போம், சில காலங்கள் வந்து ரொம்ப வருத்தமா இருக்கும். ஏன்னாக்கா இந்த ஜட இயற்கையினுடைய தாக்கம் வந்து அந்த மாதிரி. அதனாலதான் துக்காலயம் அசாஸ்வதம் சொல்றாங்க பாருங்க. துக்காலயம் சாஸ்வதம்னு சொல்லல, துக்காலயம் அசாஸ்வதம்னு சொல்றாங்க. ஏன்னாக்கா துன்பம் நிறைந்த உலகம் இந்த பௌதிக உலகம். இதுல வந்து நம்ம நிரந்தரமான இன்பத்தை காணவே முடியாது. சில யோகிகள் அவங்கலாம் சொல்லலாம், என்ன சொல்றாங்கன்னாக்கா இந்த இயற்கை வந்து ரொம்ப அழகானது, இங்க நம்ம வந்து நிரந்தரமாக இன்பமாக இருக்கலாம், நிரந்தரமாக சந்தோஷமாக இருக்கலாம், நிம்மதியாக வாழலாம் அப்படி சொல்லிட்டு சில யோகிகள், இந்த தத்துவ அறிஞர்கள், இந்த மாதிரி கவிஞர்கள், வல்லுநர்கள் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து இந்த ஜட இயற்கையினுடைய முழுமையான விஷயங்களை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறது. அதாவது உண்மையான நாலேஜ் கிடைக்குது. உண்மையான நாலேஜ் என்னதுன்னு இந்த பகவத்கீதை ஞானம் தான் உண்மையான நாலேஜ், பகவானை பத்தின நாலேஜ். அதாவது நான் யார், கடவுள் யார், கடவுளுக்கும் எனக்கு என்ன தொடர்பு, நான் ஏன் இங்க துன்பப்படுறேன், இந்த விஷயங்கள் வந்து அவங்க தெரியுது இல்லை. அவங்க ஏதோ கொஞ்சம் சிறு விஷயங்களை கத்துக்கிட்டு இது வந்து அழகான உலகம், இது வந்து நம்ம நிம்மதியாக நிரந்தரமாக இருக்கலாம் சொல்லிட்டு இங்க வாழ்றதுக்கு வந்து நிறைய முயற்சிகள் பண்றாங்களே தவிர இங்க இருந்து நம்ம எப்படி அழகா நம்ம கிளம்பி நம்ம மேல பாக்குற ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களோட இடத்துக்கு நம்ம எப்படி போய் சேருது அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. அப்ப இதுதான் வந்து யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் பக்தர்களுக்கும் உள்ள வித்தியாசம். புரியுதுங்களா? யோகிகளும் ஞானிகளும் வந்து பல தவங்கள் செஞ்சு, பல யோகங்கள் செஞ்சு, பல வகையான சித்திகளை பெற்று கஷ்டப்பட்டு அவங்க வந்து இந்த உலகத்துல இருந்து வெளியாகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா பக்தர்களை வந்து அவங்க வந்து இங்க வாழணும், சில யோகிகளை வந்து இங்கே வாழணும்னு நினைக்கிறாங்க, சில பேர் வந்து இங்க இருந்து கிளம்பணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு மேற்படுற பாதை வந்து ரொம்ப கடினமான விஷயங்களா இருக்கு. ஆனா பக்தர்கள் வந்து பகவான் என்ன சொல்றாருன்னா, எளிமையாக பக்தி செஞ்சு, நாம ஜபம் செஞ்சு, பக்தர்களோடு சேர்ந்து இருந்து நாம கீர்த்தனை பண்ணி, சில பொறுப்பதனுடைய புஸ்தகங்களை படிச்சு இப்படி செஞ்சுக்கிட்டு வந்தாலே நம்ம வந்து இந்த உடலை விட்ட பிறகு பகவானுடைய பரமதாமத்தை சென்று அடைய முடியும்னு சொல்றாரு. அதுதான் பக்தர்களுக்கும் பக்தர் இல்லாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். புரியுதுங்களா? அப்ப இதுதான் வந்து முழுமையான அறிவு. எது இந்த இந்த இயற்கை எங்கே இருக்குது, இந்த ஜீவாத்மான யாரு, பரமாத்மான யாரு, இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஜட இயற்கைக்கு என்ன தொடர்பு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற பாருங்க. இதுதான் வந்து உண்மையான நாலேஜ். அப்ப சில விஷயங்கள்ல வந்து மக்களுக்கு தெரியாம இருக்கு பாருங்க. அப்ப இதெல்லாம் வந்து நம்மள மாதிரி பக்தர்கள் தான் வந்து நம்ம தெரிஞ்சவங்க தான் வந்து தெரியாதவங்களுக்கு எடுத்து சொல்லணும். புரியுதுங்களா? அதனாலதான் நம்ம வந்து இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை நம்ம கிளாஸ் நடத்துறோம். இந்த மாதிரி நம்ம செய்யணும் பாருங்க. மக்களுக்கு எந்த விஷயங்கள் போய் சேரணும், அதாவது ஆன்மீக விஷயங்கள் போய் சேரணும். இந்த ஆன்மீக விஷயங்கள் போய் சேராத காரணத்தினால்தான் நிறைய இடத்துல வந்து என்ன சொல்றது, அந்த ஆன்மீக ஞானம் இல்லை. ஆன்மீக ஞானம் இல்லாதனால மனப்பான போக்குல என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மனப்பான போக்குல வழிபாட்டுலாம் நடக்குது. அவங்க சொந்த விருப்பத்துக்கு என்னென்னமோ செய்யறாங்க. ஆனா உண்மையாக ஆன்மீக ஞானம் இருந்தவர்கள் அவங்க வந்து கரெக்டான வழியை தேடி கரெக்டான அவங்க இலக்கை அடைவாங்க. அப்ப மேலும் சில பிரபாதர் என்ன சொல்றாருனாக்கா, இந்த ஜட இயற்கையை பத்தியும் இந்த ஜீவாத்மா பத்தியும், இருப்பினும் ஜட இயற்கை படைக்கப்படும் போது அந்த உயிர்வாளிகள் ஜட உலகினுள் செயல்பட்டு ஆன்மீக உலகினுள் நுழைவதற்கு தங்களை தயார் செய்து கொள்ள ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது சொல்றாரு. அருமையான விஷயம். இப்ப நம்ம வந்து சொன்ன பாருங்க, இந்த ஜீவாத்மா வந்து பகவானுக்கிட்ட இருந்து பிரிஞ்சு இருக்கிறதுனால நம்ம வந்து கட்டுண்ட ஆத்மான்னு சொல்றோம் பாருங்க. ஆனா இந்த கட்டுண்ட ஜீவாத்மாக்கு இந்த பௌதிக உலகத்துல வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்றாரு. இதுவே இந்த ஜட படைப்பின் ரகசியம்னு சொல்றாரு பாருங்க. நம்ம வந்து ஜட இயற்கையை வந்து மோசமானது, ஜட இயற்கை வந்து நம்மளை கட்டுண்ட வைக்கும், ஜட இயற்கை வந்து நம்மளை மாய்க்கு உட்படுத்தி அதெல்லாம் சொல்றோம்ல. ஆனா இந்த ஜட இயற்கை தான் வந்து நம்மளுக்கு
ஒரு ரகசியமான ஒரு விஷயத்த கொடுக்குதுன்னு சொல்றாரு. என்ன ரகசியமான விஷயம்? யாராச்சும் ட்ரை பண்றீங்களா? என்ன ரகசியமான விஷயம் இந்த ஜட இயற்கை நம்மளுக்கு கொடுக்குது? யாரு வேணா ட்ரை பண்ணுங்க. இந்த ஜட இயற்கை நம்மளுக்கு எந்த ரகசியமான விஷயத்த நம்மளுக்கு கொடுக்குது, என்ன ஒரு பிளாட்ஃபார்மா அமைச்சு கொடுக்குதுன்னு சொல்லணும். ஹரே கிருஷ்ணா வருவோம். கரெக்ட். ஹரிபோல் ஹரிபோல். அதாவது அந்த பர்பட்லயே அழகா சொல்லியிருக்கிறாரு. இந்த ஜட இயற்கை வந்து நம்மளுக்கு இங்கேருந்து கிளம்பி போறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குதுன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்ன வந்து ஜட இயற்கை வந்து நம்ம மோசமானது, ஜட இயற்கை வந்து மாய்க்கு உட்படுத்திடும், ஜட இயற்கை வந்து நம்மள தாக்கிறோம், ஜட இயற்கையில வந்து இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கு, ஜட இயற்கையில வந்து இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் சொன்னோம். ஆனா என்னதான் பேட் குவாலிட்டிஸ் இருந்தாலும் இந்த ஜட இயற்கையில மெட்டீரியல் நேச்சர்ல ஒரு குட் குவாலிட்டி இருக்கு. அதுதான் வந்து இந்த ஜட இயற்கையை வந்து நம்ம பகவான் சேவையில பயன்படுத்தணும்னு சொல்றாரு. அதுதான் வந்து இந்த ஜட இயற்கையினுடைய ரகசியம்னு சொல்றாரு பாருங்க. இதுதான் வந்து உண்மையான ரகசியம். என்னது? இந்த ஜட இயற்கையை நம்ம ஒழுங்கா பயன்படுத்தி நம்ம வந்து பகவான லோகத்தை சென்று அடைய முடியும்னு சொல்றாரு பாருங்க. பாத்தீங்களா இவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க விஷயம். ஏன்னா இதுதான் வந்து பகவானுடைய படைப்பு. சில பேர்லாம் நம்ம வந்து சொன்ன மாதிரி தான் இந்த ஜட இயற்கை வந்து இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது சொல்றோம். ஆனா இந்த ஒரு விஷயத்திலேயே வந்து பகவான் வந்து அழகான ஒரு புதையல் வச்சிருக்காரு. இங்க வந்து நம்ம அழகா நாமஜபம் பண்ணி பக்தர் சங்கத்துல இருந்து சாண்டிங் பண்ணி புக்கெல்லாம் படிச்சு இங்கேயே இருந்து நம்ம பயிற்சி பண்ணி இந்த உடலை விட்ட பிறகு மறுபடியும் நம்ம வந்து ஆன்மீக லோகத்தை அடைய முடியும். அதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் வந்து இந்த ஜட இயற்கை அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? அப்ப உண்மையா வந்து இந்த உயிர்வாளி வந்து பகவானுடைய அம்சம்னு சொல்றாரு. நம்ம சொன்னேன்னு ஆரம்பத்துல எப்படி ஒரு நெருப்புல இருந்தே தீப்பொறி வருது, எப்படி ஒரு சூரியன் அதுல இருந்து அந்த ஜுவாலைகள் வருது, அதே போலதான் வந்து இந்த ஜீவாத்மாவும் கருதப்படுது. அதாவது பகவான்கிட்ட இருந்து வரனால நம்மளும் வந்து பகவானோட சக்தி நம்மகிட்ட இருக்கு. அதாவது என்னதுனாக்கா ஆத்மா வந்து பகவானுடைய தன்மை உடையது, அது வந்து நித்தியமானது. இந்த உடல் தான் வந்து அழியக்கூடியது. அப்ப வந்து எப்பயுமே ஆத்மா வந்து எப்பயுமே வந்து நித்தியமான ஒரு வஸ்துன்னு சொல்றாங்க. அதாவது நித்தியமான ஒரு பொருள் அப்படி சொல்லணும். ஆத்மா வந்து எப்பயுமே நித்தியமானது. இந்த உடல் தான் மாறுது தவிர ஆத்மா மாறுறது கிடையாது. இப்ப நீங்க இந்த போட்டோலயும் பாத்தீங்கன்னாக்கா எத்தனை உடல்களை மாறுது பாருங்க, தெரியுதுங்களா? பின்னாடி ஒரு மிருகம் உடத்துல இருந்து இன்னொரு மிருகம் உடல், அப்புறம் ஒரு மனுஷன் வந்து சின்ன மனுஷனாகி பெருசாகி அப்படி சாவறான் பாருங்க. பல உடல்களை மாறுது பாருங்க. இங்க பாருங்க மீன் எல்லாம் போகுது பாருங்க. ஆனா அந்த ஆத்மா வந்து நித்தியமானதுதான். புரியுதுங்களா? உடல் தான் மாறுது தவிர ஆத்மா வந்து மாறுறது கிடையாது. இந்த பிக்சர் வந்து சில பிரபுபாதருடைய அவருடைய கருணையினால வந்து பக்தர்கள் பெருகி இது வந்து ஸ்ரீமத் பாகவதத்திலையும் நிறைய புஸ்தகங்களை சில பிரபுபாதர்கள் இந்த மாதிரி வரைபடங்களை வந்து கொடுத்திருக்கிறாரு. அது வந்து நம்ம வந்து பிரபுபாதருக்கு ரொம்ப ரொம்ப கடன் பட்டிருக்கோம். ஏன்னா பிரபுபாதர் கொடுக்கலன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வராது. அப்போ அதே போலதான் ஜீவாத்மாக்கள் வந்து நித்தியமானது. இந்த உடல் மட்டும் தான் மாறுது தவிர ஆத்மா வந்து மாறுறது கிடையாது. ஆத்மா வந்து என்றைக்குமே நித்தியமா இருக்குது. இந்த உடல் அழிஞ்ச பிறகு ஆத்மா வந்து ஒன்னொரு உடல் இருக்குது. இல்லாட்டி பக்தி செஞ்சு ஆன்மீக லோகம் சென்று அடையுதுன்னு சொல்றாரு. அப்ப இன்னொரு அருமையான விஷயம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவருக்கு எதிரான தன்மையின் காரணத்தினால் அவன் ஜட இயற்கையில் கட்டுண்டு இருக்கிறான். உயர்ந்த வாணிகளான உயிர்வாளிகள் எவ்வாறு இந்த ஜட இயற்கையின் தொடர்பினுள் வந்தனர் என்பது அவ்வளவு முக்கியம் அல்ல. இருந்தாலும் அது எவ்வாறு ஏன் நடைபெற்றது என்பதை பரமபுருஷர் பகவான் அறிவார். இந்த ஜட இயற்கையால் கவரப்பட்டவர்கள் வாழ்க்கை போராட்டத்தில் துன்பப்படுகின்றனர் என்று சாஸ்திரங்களில் பகவான் கூறுகிறார். இந்த ஜட இயற்கையில வந்து நம்ம எப்படி வந்தோம், இந்த ஜட இயற்கைக்குள்ள நம்ம எப்படி வந்தோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்க அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு, முக்கியம் அல்லன்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது நம்ம யோசிச்சோம்னா வந்து நம்ம வந்து பல சிந்தனைகள் நம்மளுக்கு வரும். ஆனா அது வந்து தெரிய தேவையில்லை. ஆனா இது வந்து பகவானுக்கு தெரியும். எப்படின்னாக்கா இந்த ஆத்மாவனுடைய அந்த இச்சையினால நம்ம வந்து நானும் அனுபவிக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து இந்த பௌதிக உலகத்துல வந்து விழணும் பாருங்க.
ஆனா உண்மையா வந்து நம்மளாம் வந்து பகவானுடைய அம்சங்கள். யார் ஒருத்தர் ஆன்மீக உலகம் போயிட்டாங்களோ அவங்க வந்து இந்த ஜட உலகத்துக்கு திரும்பி வர மாட்டாங்க. அப்ப கேட்கலாம், நம்மளும் ஜட இயற்கையில இருக்குமே, அப்ப நம்மளாம் எப்படி வந்த பிரபுன்னு கேட்கலாம். அது எப்படின்னாக்கா நம்மளுடைய ஆசைகள் தான் அவங்க காரணம். புரியுதுங்களா? அப்ப இந்த ஆன்மீக லோகத்தையும் பௌதிக லோகத்தையும் பிரிக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் இருக்கு. அதுதான் வந்து பிரஜா நதின்னு சொல்லுவாங்க. ஆன்மீக லோகத்தையும் பௌதிக லோகத்தையும் பிரிக்கக்கூடிய ஒரு சென்டர் பாயிண்ட். அப்ப அங்கதான் வந்து நம்மளுடைய அந்த எண்ணங்கள், இச்சைகள், ஆசைகள் ஏற்படுத்துவாங்க. அங்கதான் வந்து பிரிவினை ஏற்படுது. எப்போ வந்து நம்ம பௌதிக இயற்கையினுடைய ஆசையில நம்ம வரமோ, நம்மளும் அனுபவிச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் வருதோ, அப்ப உடனே நம்ம வந்து இங்க தள்ளப்படுறோம். புரியுதுங்களா? அந்த சின்ன அந்த ஒரு செகண்ட் அந்த நினைப்பு வந்தாலே இங்க தள்ளப்படுறோம். ஆனா 4/3 பங்கு வந்து ஆன்மீக லோகத்துல தான் இருக்கிறாங்க. இந்த ஒரு பங்கு தான் வந்து ஜட இயற்கையில மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறாங்கன்னு சொல்லப்படுது. 4/3 பங்கு. இப்ப 4 ஒரு வட்டம் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு வட்டத்துல ஒரு இப்படி கோடு போட்டோம்னாக்கா, கிளாஸா கோடு போட்டோம்னாக்கா 3 பங்கு வந்து ஆன்மீக லோகத்துல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. ஆனா இந்த ஜட இயற்கையில வந்து பௌதிக உலகத்துல ஒரு பங்கு தான் இருக்கிறோம். அந்த ஒரு பங்கே வந்து பல பல பிரபஞ்சங்கள்ல ஆத்மாக்கள் வாழுது. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா உதாரணத்துக்கு இப்ப நம்ம பூமியில வந்து எவ்வளவு ஜீவாத்மாக்கள் இருக்கிறோம் நம்மளுடைய பூமியிலே. அப்ப அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கு, ஒவ்வொரு கேலக்சிஸ் இருக்கு, ஒவ்வொரு பிளானட்ஸ் இருக்கு பாருங்க. அப்போ அதெல்லாம் வந்து எவ்வளோ ஜீவாத்மாக்கள் வாழ்றாங்க. அப்ப நம்ம கேலக்சி விட்டுருங்க, நம்மள மாதிரி எத்தனை கோடிக்கணக்கான கேலக்சிஸ் இருக்கு. அதெல்லாம் எவ்வளவு கோடான கோடி ஜீவாத்மாக்கள் வாழ்றாங்க. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு பங்கு தான் சொல்றாரு. அப்ப பாத்துக்க, ஆன்மீக லோகத்துல எவ்வளவு ஜீவாத்மாக்கள் வாழ்றாங்க. 3 பங்கு ஜீவாத்மாக்கள், கோடான கோடி ஜீவாத்மாக்கள் ஆன்மீக லோகத்துல தான் இருக்கிறாங்க. அந்த குறைஞ்ச ஜீவாத்மாக்கள் தான் நம்ம இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்றாரு. இந்த ஜட இயற்கையால் கவரப்பட்டவர்கள் சொல்றாரு பாருங்க. இந்த ஜட இயற்கையால் கவரப்பட்டவர்கள் வாழ்க்கை போராட்டத்தில் துன்பப்படுகின்றனர் என்று சாஸ்திரங்களில் பகவான் கூறுகிறார். வாழ்க்கை போராட்டத்துக்காக அவஸ்தைப்படுறோம்னு சொல்றாரு. எப்படி அப்படியே பார்க்கலாம். ஒரு நாள் சம்பாதிச்சு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள போதும்னு ஆயிருக்கு பாருங்க. ஒவ்வொருத்தருடைய தொழிலை எடுத்துக்கிட்டோம்னாக்கா, இப்ப சில பேர் வந்து அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு வேலைகள் செய்யலாம். எப்படியா இருந்தாலும் அவங்க சம்பாதிக்கிறதுக்கு வந்து இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் சொல்லுவாங்க பாருங்க. இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் நம்ம உழைக்கணும். உண்மையா இல்லைங்களா? இந்த வயிற்றை திருப்தி பண்றதுக்கு தான் நம்ம உழைக்கிறோம், வேலைக்கு போறோம், காசு சம்பாதிக்கிறோம். எதை எடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு தான். சாப்பிட்றது தான் முத காரணம். சாப்பிட்றதுக்கும் மிச்சப்படி நம்ம வாழ்க்கையை வாழ்றதுக்கு. அப்ப இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்காகவும் சாப்பிட்றதுக்காகவும் நம்ம வந்து என்ன மாதிரி கஷ்டங்கள் பட வேண்டியது இருக்கு, என்ன மாதிரியான போராட்டங்கள் பட வேண்டியது இருக்கு, பல பல பிரச்சனைகள் இருக்கு. அதுதான் வந்து இந்த சொல்றாரு பாருங்க. யாரு வந்து நம்ம வந்து இந்த ஜட இயற்கையினால் கவர்பட்டு வந்துட்டோமோ, நம்ம வந்து இங்க போராட்டங்களை நம்ம இதுதான் ஆகணும். அப்ப கடைசி என்ன சொல்றாருனாக்கா, ஆனால் இங்குள்ள சில பதங்களின் மூலம் நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவெனில், குணங்களினால் ஏற்படும் ஜட இயற்கையின் தாக்கமும் எல்லா மாற்றங்களும் ஜட இயற்கையின் படைப்புகளே. உயிர்வாளிகள் சம்பந்தப்பட்ட எல்லா மாற்றங்களும் ஏற்பாடுகளும் உடலை அடிப்படையாக கொண்டவை. ஆத்மா என்பதன் அடிப்படையில் எல்லா உயிர்வாளிகளும் சமமானவரே. அதாவது இந்த லைன் வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். என்னதுனாக்கா என்ன சொல்றாருனாக்கா, இங்கு சில பதங்களின் மூலம் நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று, முக்குணங்களில், அதாவது முக்குணங்கள் இருக்குல்ல, சத்துவகுணம், ரஜகுணம், தமகுணம் இருக்குல்ல, இதனால ஏற்படக்கூடிய இயற்கையின் தாக்கம், எல்லா மாற்றங்களும் ஜட இயற்கையின் படைப்புகளே. இந்த ஜட இயற்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அதெல்லாம் வந்து இந்த முக்குணங்களாலதான் நடக்குது சொல்றாரு. இந்த முக்குணங்கள் இருந்தாதான் இந்த ஜட இயற்கையில நம்ம ஒவ்வொரு வேலையும் செய்ய முடியும். உதாரணத்துக்கு நம்ம வந்து நல்லா காலையில எழுஞ்சி நம்ம வந்து மங்களாரத்தி கலந்துக்கிட்டு இருந்தோம்னாக்கா, நம்ம வந்து அந்த சாந்தமா இருந்து நம்ம ஜபமா பண்ணோம்னாக்கா நம்ம வந்து சத்துவகுணத்துல இருக்கிற சத்துவகுணத்துல இருக்கணும்னு அர்த்தம். அதே நம்ம வந்து பரபரப்பா ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு கலங்காப்புட்டா இருந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னாக்கா நம்ம வந்து ரஜோகுணத்துல இருக்குன்னு அர்த்தம். அதே ஒரே விஷயம்
நம்ம வந்து செய்யலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், முதல் செஞ்சுக்கலாம், அப்ப நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னாக்கா அது வந்து தமோ குணத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயமா கருதப்படுது. அதனாலதான் இந்த இந்த ஜட இயற்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அது எல்லாமே வந்து இந்த முக்குணங்களை முக்குணங்களை அடிப்படையாக வச்சுதான் எல்லாமே நடக்குதுன்னு சொல்றேன். ஆனா உயிர்வாளிகள் சம்பந்தப்பட்ட எல்லாமே மாற்றங்களும் வேறுபாடுகளும் உடலை அடிப்படையாக கொண்டவை. இந்த உடல்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து இந்த ஜட இயற்கைன்னு வச்சு நடக்குது. அதாவது ஜட இயற்கையினுடைய அதனுடைய முக்குணங்களால் நடக்குது. ஆனா ஆத்மா என்பதன் அடிப்படையில் எல்லா உயிர்வாளிகளும் சமமானவரே. ஆத்மானு பார்க்கும் போது எல்லா ஜீவாத்மாக்களும் வந்து சமமானதான்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனாலதான் வந்து நம்ம உடல்ல வந்து என்னென்ன விஷயங்கள் ஏற்படுதோ அதெல்லாம் வந்து ஜட இயற்கையோட தாக்கமும் முக்குணங்களோட தாக்கமும் சொல்லி சொல்றாரு. ஆனா ஆத்மா ரீதியில பார்த்தோம்னாக்கா எல்லா ஆத்மாக்களும் வந்து பகவானுடைய அம்சங்கள். அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உடல் மட்டும்தான் அழியுது தவிர ஆத்மா வந்து அழியிறது கிடையாது. புரியுதுங்களா? அதனால ஜட இயற்கையும் ஆத்மாவும் பரமாத்மாவும் வந்து என்றைக்குமே நித்தியமானவர்கள். ஆனா சில காலங்கள் வந்து மகாவிஷ்ணு கிட்ட இருந்து, அதாவது காரணோதரி சாய் விஷ்ணு அவர்கிட்ட இருந்து குறிப்பிட்ட காலங்கள் இருந்து சில காலங்கள் வந்து அவங்க வெளியே வருவாங்க. ஏன்னாக்கா அந்த கால அமைப்புகள் இருக்கு, எப்ப படைக்கப்படணும் எப்ப அழிக்கப்படணும்னு சொல்லிட்டு இப்ப இதெல்லாம் இருக்கு பாருங்க. எத்தனையோ சதுர்யுகம் முடிஞ்சு இந்த உலகம் வந்து அழியப்படும். அப்ப அந்த அழிஞ்சோன அந்த காலகட்டத்துக்கு வந்து இந்த உலகங்கள் வந்து பகவான் கிட்ட இருக்கும். அந்த குறிப்பிட்ட காலம் திரும்பி வரும்பொழுது மறுபடியும் படைக்கப்படும். அதே போலதான் முதல் நான் சொன்ன பாருங்க உதாரணம். ஒரு பிள்ளை வந்து அந்த வீடு கட்டுறதுனாக்கா மணல் வீடு, அந்த மணல் வந்து காண போறது கிடையாது. அது சில காலங்கள் வந்து தண்ணீர இருக்கு. ஆனா மறுபடியும் அந்த மணலை வச்சு வீடு கட்ட முடியும். ஆனா அந்த மணல் வந்து பொய்யானது கிடையாது, அந்த மணல் வந்து உண்மையானது தான். அந்த உருவம் தான் மாறுது தவிர அந்த பொருள் காண போறது கிடையாது. புரியுதுங்களா? அப்ப இதுதான் வந்து இன்றைக்குள்ள ஸ்லோகத்துல வந்து என்ன நம்ம சொல்றோம்னாக்கா, பிரபாதர் என்ன சொல்றாருனாக்கா, ஜட இயற்கையும் உயிர்வாளிகளும் ஆரம்பமற்றவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பமற்றவைனா அவங்களுக்கு ஆரம்பமே கிடையாது. ஜட இயற்கையும் உயிர்வாளிகளும் அவங்க வந்து நிச்சயமா இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க, நிச்சயமா இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அவர்களது மாற்றங்களும் ஜடத்தின் குணங்களும் ஜட இயற்கையின் உற்பத்தி பொருட்களே. அதாவது என்ன சொல்றதுனாக்கா, அதனுடைய மாற்றங்கள் ஏற்படுதுல, அதனால ஏன் மாற்றம் ஏற்படுதுனாக்கா இந்த ஜட இயற்கையினோட உற்பத்தி பொருட்கள், அதாவது இந்த குணங்களை இருக்கிறனால்தான் அதுக்கு வந்து மாற்றம் அடையுது. இது இந்த ஜட இயற்கை, ஜட இயற்கையும் இந்த உயிர்வாளிகளும். புரியுதுங்களா? அப்ப நம்ம வந்து இந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து உடனே நம்ம தெரிந்து கொள்ள முடியாது. சில கஷ்டமாக தான் இருக்கு. சில விஷயங்கள் புரியும், சில விஷயங்கள் புரியாது. அதை வந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும், படிக்கணும், கேட்கணும். சில அப்புறப்பாத புத்தகங்கள் படிக்கணும். நம்ம 24 மணி நேரம் இருக்கு ஒரு நாள்ல. ஒரு நாள்ல வந்து நம்ம பல விஷயங்கள் செய்யறோம் பாருங்க. வேலைக்கு போறோம், வீட்டுக்கு போறோம், சாப்பிடுறோம், குளிக்கிறோம், டிவி பார்க்குறோம், கேம்ஸ் விளையாடுறோம், பேசுறோம், நிறைய விஷயங்கள் செய்யறோம், ஹெட்ஃபோன்லாம் பார்க்குறோம். இப்படிலாம் இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு. இதுல 1 மணி நேரம் இல்லாட்டி 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் இல்லாட்டி 1/2 மணி நேரம் வந்து 30 நிமிஷம் நம்ம புத்தகங்கள் படிக்கிறதுக்காகவும் சில பொறுப்பாளர்கள் லெக்சர் கேட்கறதுக்காகவும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து ஈடுபடுத்தணும். அந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னாக்கா இந்த விஷயங்கள்லாம் வந்து ஸ்லோலி நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்படும். புரியுதுங்களா? அப்ப இந்த 2025 வந்து நம்ம எல்லாரும் வந்து பல ஒரு விஷயங்கள் வச்சிருப்பாங்க. நாம் வந்து இதை அச்சீவ் பண்ணணும், இதை அச்சீவ் பண்ணணும். அப்ப இன்றைக்கு இந்த 2025 முதல் கிளாஸ்ல நம்ம எல்லாரும் வந்து பகவானுடைய புத்தகங்கள் படிக்கணும், சில புறப்பாத புத்தகங்களை படிக்கணும், நாமதேவம் கரெக்டா பண்ணணும், 4 கோட்பாடுகளை கடைபிடிக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம ஒரு சேலஞ்சை நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் கரெக்டா கடைபிடிச்சு ஸ்லோலி நம்ம வந்து பக்தர்கள் சேவை பண்ணி பகவான் சேவை செஞ்சு, ஏன்னா பக்தர்கள் சேவை செஞ்சாதான் பகவான் திருப்தி அடைவார்னு சொல்லப்படுது. சரிங்களா? அதான் தான் மகத் சேவையான்னு சொல்லுவாங்க. மகத் சேவையான என்ன பக்தர்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னா என்ன இருக்குனாக்கா, நம்மளுடைய டெம்பிள், நம்மளுடைய பக்தர்கள் யாராச்சும் எங்கேயாச்சும் பார்த்தோம்னா அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏதாச்சும் அவங்களுக்கு நம்ம வந்து சேவை பண்ணணும். இதுதான் வந்து கிருஷ்ணரும் வந்து செஞ்சாரு. தன்னுடைய நண்பர்களோட பிருந்தாவனத்தை விளையாண்டு கொண்டு இருக்கும்போது அவர் வந்து தன்னுடைய பக்தர்கள் சேவை செய்வாரு. தன்னுடைய கூட்டாளிகளை வந்து தோல்ல தூக்கிட்டு போவாரு,
தன்னுடைய அப்பாவான நந்த மகாராஜா அவருடைய பாதுகையை வந்து தலையில சுமந்துக்கிட்டு போவாரு. இதெல்லாம் வந்து ஒரு வகையான சேவை தான். அப்ப நம்ம வந்து எப்பயுமே வந்து இந்த வாழ்க்கையில வந்து நம்ம வந்து நாம செய்யறதை விட்டுறக்கூடாது. புஸ்தகம் படிக்கிறதை விட்டுறக்கூடாது. நம்ம தொடர்ந்து வந்து இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? அப்ப இப்படிலாம் நம்ம இருந்தோம்னா தான் நம்ம வந்து இந்த பக்தி வாழ்க்கையில நம்ம உயர முடியும். பக்தி வாழ்க்கையில நம்ம சொல்லி நம்ம இதெல்லாம் பயிற்சி பண்ணி நம்ம பகவானுடைய சேவையில நிரந்தரமாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த உடலை விட்ட பிறகு பகவானுடைய பூலோக தாமத்தை நம்ம சென்று அடைய முடியும். புரியுதுங்களா? हरे कृष्णा श्रीमद भगवद्गीता की जय श्री श्री राधा गोपाल देव की जय गौर प्रेमानंद हरि हरि बोल हरे कृष्ण. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா.